யாருமே இல்லாத நடு காட்டுல நடு ராத்திரி 12 மணிக்கு குதிரை ஓடுற சத்தம் கேட்டுச்சுன்னு வைங்களேன், அங்க வர்றது சாதாரண ஆளா இருக்கவே முடியாது. அப்போ வேற யாரா இருக்கும்? தீமைகள் எல்லாம் வேரோட அழிக்க வந்த கருப்பசாமி தான். வேற யாரா இருக்க முடியும்? ஆனா யார் இந்த கருப்பசாமி? இவரோட உண்மையான வரலாறு தான் என்ன? ஊரே நடுங்கும் இவரை கண்டா. இவருக்கு முன்னாடி நின்னு பொய் சத்தியம் பண்ண கூட யோசிப்பாங்க மக்கள். ஆனா என்னைக்காவது கவனிச்சு பாத்திருக்கீங்களா? கருப்பசாமி கோவிலுக்கு பல இடங்கள்ல பெரிய சுவர்களும் இருக்காது, கோபுரமும் இருக்காது, ஏன் கதவு கூட இருக்காது. ஏன் தெரியுமா? ஏன்னா இவரு வெறும் கோவிலுக்குள்ள மட்டும் அடைஞ்சு கிடக்கக்கூடிய தெய்வம் இல்ல, எல்லைய காக்க நிக்கக்கூடிய காவல் தெய்வம் தான் நம்ம கருப்பசாமி. கையில பெரிய அருவா, முறுக்க மீச, உருட்டிய கண்கள், கூடவே இருக்கக்கூடிய குதிரை, இதுதான் இவரோட அடையாளம்னே சொல்லலாம். மக்களோட நம்பிக்கைப்படி சாதி மதம்ட்டு எதுவுமே பார்க்காம அநியாயத்துக்கு எதிரா நின்னு கொடுமைகள் எல்லாம் தடுக்கக்கூடிய காவல் தெய்வம் தான் கருப்பசாமி. அதனாலதான் இன்னைக்கு வரைக்குமே பல கிராமங்கள்ல இவரை பயபக்தியோட வணங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கருப்பசாமி முன்னாடி நின்னு பொய் சொன்னா தண்டனைய தவிர்க்க முடியாதுன்ட்டு ஒரு ஆழமான நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு மக்கள் மத்தியில. மக்கள் வேண்டுதல் வைக்கிறாங்க, பாதுகாப்பு கேக்குறாங்க, எப்படியாவது இந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்துடலாம், கண்டிப்பா நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு பலத்த நம்பிக்கையோட பல மக்கள் நம்ம கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட கருப்பசாமிய பார்க்க வருவாங்க. ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் எல்லாமே கிடைக்கும் கருப்பசாமிய பார்த்தா. ஆனா ஒரு கேள்வி எனக்குள்ள ஆரம்பத்துல இருந்து இருந்துட்டு இருந்துச்சு. நீதிய நிலைநாட்டக்கூடிய தெய்வத்துக்கிட்டயே போய் இத பண்றேன் அத பண்றேன்னு சொல்லி பேரம் பேசுறது சரிதானா? பண்ற தப்பெல்லாம் நல்லா பண்ணிட்டு கடைசியில பரிகாரம் பண்ணிட்டா எல்லாமே சரியா போயிடுமா? கடவுளும் மன்னிச்சு விட்டுருவாரா? என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கிடையாது. நீதிய நிலைநாட்டக்கூடிய தெய்வம் கண்டிப்பா நீதி வழியில தான் போகும். இந்த மாதிரி எந்த லஞ்சத்துக்கும் கடவுள் அடிப்பணியாது. உண்மையான நீதியும் தவறுக்கு தக்க பதிலும் கொடுக்கக்கூடிய காவல் தெய்வம் தான் கருப்பசாமி. உங்க ஊர்லயும் கருப்பசாமி கோவில் இருக்கா? நீங்க அவரை நம்புறீங்களா? உங்க ஊர்லயும் ஏதாவது அதிசயங்கள் நடந்திருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய அவள் செல்லும் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.